முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில், நீட் தேர்வு என்றாலே மோசடி தேர்வுதான் என்றும், அந்த தேர்வு தொடங்கிய காலம் முதல் ஒவ்வொரு ஆண்டும் மோசடி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் இந்த மோசடி தேர்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் அதனை ஒன்றிய பாஜக அரசு தகுதி தேர்வாக காட்டிக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு மே 3ஆம் தேதி நாடு முழுவதும் நடத்தப்பட்டது. 22,79,000 மாணவர்கள் இத்தேர்வை எழுதினார்கள். இந்த தேர்வையே தேசிய தேர்வு முகமை ரத்து செய்துள்ளது. மறு தேர்வு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தொடங்கியிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மாணவர்களை இது அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. எதற்காக தேர்வை ரத்து செய்தார்கள்? கேள்வித்தாள் கசிந்துவிட்டதாக சொல்லி ரத்து செய்துள்ளார்கள். ஒரு தேர்வை கூட ஒழுங்காக நடத்த தெரியாதவர்கள்தான் இவர்கள். நீட் தேர்வு கேள்வித்தாள் கசிவது இது முதல் முறையல்ல, பல முறை கசிந்துள்ளது. 2016ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட நீட் தேர்விலும் வினாத்தாள் கசிந்தது. 2017ஆம் ஆண்டில் ஆள்மாறாட்ட புகார்கள் எழுந்தன. 2020ஆம் ஆண்டில் உரிய மாணவர்களுக்கு பதிலாக போலி தேர்வர்கள் தேர்வெழுதினர். 2021ஆம் ஆண்டிலும் போலி தேர்வர்கள் தேர்வெழுதினார்கள். 2022ஆம் ஆண்டில் ஆள்மாறாட்டம் நடந்த புகாரில் பலரும் சிபிஐயால் கைது செய்யப்பட்டனர். 2024ஆம் ஆண்டு நீட் தேர்வில் பலருக்கும் போனஸ் மதிப்பெண் வழங்கப்பட்டது. 30 லட்சம் ரூபாய் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை செலுத்தி வினாத்தாளை 155 மாணவர்கள் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது உட்பட நீண்ட பட்டியலிட்டுள்ள முரசொலி, அந்த வரிசையில் இப்போதும் கேள்வித்தாள் கசிந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு கசிவு விவகாரத்தில் ராஜஸ்தானைச் சேர்ந்த பாஜக இளைஞரணி செயலாளர் தினேஷ் பின்வாலும் அவரது சகோதரர் மன்கிலால் பின்வாலும் சிபிஐயால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் முக்கியமான பாஜக தலைவர்களுடன் புகைப்படம் எடுத்து தனது வீட்டில் மாட்டி வைத்துள்ளார்கள். இவர்கள் குடும்பத்தில் கடந்த ஆண்டு மட்டும் 4 பேர் நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். இந்த ஆண்டு தினேஷ் பின்வாலின் மகன் நீட் தேர்வு எழுதியிருக்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் சிகாரிலிருந்து நீட் வினாத்தாள் கசிந்துள்ளது. மாணவர்கள் மத்தியில் தேர்வுக்கு முன்னதாக பரவிய 410 கேள்விகள் கொண்ட கேள்வித்தாளில் 120 கேள்விகள் நீட் தேர்வில் அப்படியே கேட்கப்பட்டு இருந்தது. இதனை ராஜஸ்தான் காவல்துறை கண்டுபிடித்தது. ஏற்கனவே இது சிபிஐ தரப்பால் விசாரிக்கப்பட்டு வரும் வழக்கு என்பதால் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பாஜக பிரமுகர் உட்பட 5 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. ராஜஸ்தான் காவல்துறை இதுவரை 150 பேரை பிடித்து விசாரித்துள்ளது. அதில் சந்தேகத்துக்கிடமான 20 பேரை சிபிஐ வசம் ஒப்படைத்துள்ளது. கேரளாவில் எம்பிபிஎஸ் படிக்கும் ராஜஸ்தான் மாணவருக்கு முதலில் இந்த கேள்வித்தாள் கிடைத்துள்ளது. அவர் மூலமாக ராஜஸ்தானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 2 முதல் 5 லட்சம் ரூபாய்க்கு இது விற்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் இது அச்சிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. உத்தரகாண்டிலும் கேள்வித்தாள் கசிந்துள்ளது. புனேவில் ஒரு பெண் கைது செய்யப்பட்டு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக முரசொலி தெரிவித்துள்ளது. ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வாய் மட்டும் பேசுகிறார் என விமர்சித்துள்ள முரசொலி, கடந்த 10 ஆண்டு காலத்தில் பல்வேறு தேர்வுகளில் 89 தேர்வுத்தாள் கசிவுகள் நடந்துள்ளதாகவும் 48 முறை மறு தேர்வுகள் நடந்துள்ளதையும் குறிப்பிட்டு இதுதான் தர்மேந்திரரின் சாதனை என தெரிவித்துள்ளது. ஒரு தேர்வை கூட ஒழுங்காக சர்ச்சைக்கு இடமில்லாத வகையில், புகார் எழாத வகையில் அவரால் நடத்த முடியவில்லை. தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருவதாக முரசொலி கூறியுள்ளது. எதற்காக இந்த மோசடி தேர்வை கட்டி அழுகிறார்கள்? தனியார் கோச்சிங் சென்டர்களின் நன்மைக்காக மட்டும்தான். ஆண்டுதோறும் பல்லாயிரம் கோடி ரூபாய் பணம் புரளும் வர்த்தகமாக கோச்சிங் சென்டர்கள் இருக்கின்றன. அதனால் லாபம் குளிக்கும் சக்திகள்தான் இந்த நீட் தேர்வை ரத்து செய்து விடாமல் பார்த்துக் கொள்கின்றன. கோச்சிங் சென்டர்களுக்கு போட்டியாக கேள்வித்தாள் விற்கும் புரோக்கர்கள் பெருகிவிட்டார்கள். ராஜஸ்தானில் பாஜக ஆட்சியில் இருக்கிறது. ராஜஸ்தானின் கோட்டா, சிகார் நகரங்களில்தான் இது போன்ற கோச்சிங் சென்டர்கள் அதிகம் இருக்கின்றன. இவர்கள் கோச்சிங்கும் கொடுக்கிறார்கள். இதுபோல கேள்வித்தாள்களை வாங்கியும் கொடுக்கிறார்கள். இவை அனைத்துமே வட மாநிலங்களில்தான் அதிகம் நடக்கிறது. தென் மாநிலங்களில் நடப்பது இல்லை என குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, தேர்வு சதிகளில் உன்னிப்பாக இதனையும் கவனிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. தொடக்க முதலே ஏழை, கிராமப்புற, அரசு பள்ளி, தமிழ் வழி பயின்ற சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு எதிரானதாக நீட் தேர்வு இருந்து வருகிறது. பல லட்சம் ரூபாய் செலவழித்து பெறும் சிறப்பு பயிற்சி இன்றி நீட் தேர்வில் வெற்றி என்பது சாத்தியமில்லை என்ற நிலை உருவாகியுள்ளது. கிராமப்புற மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு, குறிப்பாக முதல் தலைமுறையாக பயிலும் மாணவர்களுக்கு நீட் ஒரு பெரும் தடைக்கல்லாகி இருக்கிறது. அவர்கள் மாநில பாடத்திட்ட தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு சாதகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் நீட் தேர்வில் கோச்சிங் இல்லாமல் போட்டி போட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்பதை பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2026-27 கல்வியாண்டுக்கான நீட் தேர்வினை ரத்து செய்து பள்ளி பொதுத் தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநில அரசுகளே மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களை நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்றும் திமுக தலைவர் கோரிக்கை வைத்துள்ளார். ஒட்டுமொத்தமாக இந்த தேர்வு முறையையே ரத்து செய்தாக வேண்டும் என்றும், மோசடி தேர்வுக்கு முதலில் முற்றுப்புள்ளி வையுங்கள் எனவும் முரசொலி நாளேடு தனது தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது.